ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கின்வா உப்மா, அதாவது திணை உப்மா பார்க்க போறோம். திணை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரெகுலரா ரவையில பண்ற உப்மாவோட திணை வந்து ரொம்ப சத்தானது அப்படிங்கிறதுனால அதோட டெக்ஸ்சருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். 1 கப் கின்வா இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி. குறைஞ்சது அரை மணி நேரமாவது இது வந்து ஊறணும். அப்பதான் வந்து நல்லா வேகும். இன்கேஸ் உங்களுக்கு கின்வா ஊற வைக்க நேரம் இல்லை, காலையில் ரொம்ப அவசரமாக பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கின்வாவும் தண்ணியும் 1:2 ரேஷியோவில் வச்சு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அடுத்து தேவையான பொருட்கள் பார்த்தரலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் பட்டாணி எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி பண்ணலான்னு குயிக்காக பார்த்துடலாம். முதல்ல பாத்திரத்தை சுட வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் தாளிச்சுக்கிறதுக்கு. கடுகு நல்லா வெடிக்கணும். வெடிச்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாட்டி விட்டுறலாம். இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து உளுந்து, சீரகம் ரெண்டும் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கீரின பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். இஞ்சி, கருவேப்பிலை ரெண்டும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்குற அளவுக்கு நல்லா வந்து பரட்டி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க கேரட்டையும் பட்டாணியும் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு இதில் பீன்ஸ் சேர்க்கல. இன்கேஸ் நீங்கள் பீன்ஸ் சேர்க்க போறீங்க அப்படின்னா மைக்ரோவேவ்ல வச்சு ஒரு பாதி அளவுக்காவது வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பீன்ஸு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வதக்கிறப்போ வேகாது. அதனால பீன்ஸ் சேர்த்தா கண்டிப்பாக வேக வச்சு சேருங்க. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாலே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கும். ஸோ உப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா திணைக்கு வந்து 1 கப் நான் வச்சுருக்கேன் இல்லையா, இன்னைக்கு நான் வந்து 1 கப்புக்கு 3.5 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1 கப்புக்கு 2 கப்பு 2.5 கப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது திணையை பொறுத்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வச்சிருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பான முறையில் 3.5 கப் தண்ணி தேவைப்பட்டது. அதனால நான் வந்து 3.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமே தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வர்ற அளவுக்கு விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சிருக்க திணை இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ கின்வாவை நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி லைட்டாக வந்துட்டு பரட்டி விட்டுட்டு கவர் பண்ணி குக் பண்ணலாம். ஸோ இது அப்படியே தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வரும். அது தண்ணி உறிஞ்ச உறிஞ்ச வந்துட்டு நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும். கின்வா வந்து வேகிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகுங்க. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் இதாகிற அளவுக்கு நம்ம திறந்து வச்சு அப்பப்போ கிண்டி விட்டு அடியில் பிடிச்சிடாம நம்ம வேக வைக்கணும். அந்த தண்ணி வந்து நல்லா வந்து இஞ்சி கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்துடும். அவ்வளவுதான், சுவையான கின்வா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாம் கார்னிஷிங்க்கு. அவ்வளோதான், சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்கள். கின்வா சூடாக வந்து கின்வா உப்புமா சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வேணும்னா சுகர் போட்டும் சாப்பிட்லாம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து சட்னி சாம்பாரோட சர்வ் பண்ண போகிறோம். இதை ஒரு பவுலில் போட்டு பிளேட்டிங் பண்ணியாச்சு. கின்வாவை உப்புமாவை பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சத்தானதும் கூட. ஸோ இப்போ பாருங்க, சட்னி சாம்பாரோட செம சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ so much for watching. See you in the next video. Bye. Take care.